ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்க காசால போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, போர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம இருக்கோம். இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹமாஸும் சரி, இஸ்ரேல் படைகளும் சரி 2 பேரும் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளா இருக்கட்டும், மக்கள்களா இருக்கட்டும் இறந்துட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே இஸ்ரேல தப்பு சொல்றது, ஹமாஸ் தப்பு சொல்றது அது எல்லாமே விட்டுட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து இறந்து போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க நிறைய இந்த நியூஸ் படிக்கும்போது ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, இவ்வளோ பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்களா? நார்மலா காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன நினைப்பீங்க? சும்மா ஏதோ இந்த கீழே விழுந்தா நமக்கு அடிபடும்ல, அது கூட நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு பாம் எடுத்து நீங்க இருக்கீங்க. உங்க உயிர் போகாம, ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்க. அப்போ உங்களோட நிலைமை, உங்களுடைய உடல்லாம் எப்படி இருக்கு? ஒரு கை இல்லாம, ஒரு கால் இல்லாம, ஒரு கால் பிஞ்சு போன நிலைமையில இந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்கறக்கே அது பார்க்கவே முடியாத நிலைமையில இருக்கிறது தான் காயமடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அந்த காசா பகுதியிலேருந்து சொல்றாங்க. அது நம்ம படிக்க படிக்க 4 நாள் ஒரு 2 வருஷமா இத அப்படியே படிச்சு படிச்சு நார்மல் ஆயிருச்சு. இந்த நியூஸே கேட்கும்போதே நார்மல் ஆயிருச்சு. இப்போ கூட போர் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அதாவது போர் ஒப்பந்தம் சைன் போட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிணைய கைதிகள 2 பேரும் மாத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க. இன்னுமே அங்க போர் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதாவது போர் ஒப்பந்தம் முடிஞ்சு இன்னும் ஒரு 1 மாசம் இருக்குமா? அந்த 1 மாசம் முடிஞ்சு இப்போ அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல அதாவது ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் படையால காசால இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதுல 2வது விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போ அதாவது நேத்து நடந்த இஷ்யூல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 குழந்தைங்க மேற்கு கடற்கரை பக்கம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கு, அங்க இன்னுமே நிறைய நியூஸ்கள் வெளிய வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயில்ஸா பார்க்கலாம். காசாவோட மேப் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அது கடற்கரை ஓரமா ஒரு மாரி ஒட்டுன மாரி இப்போ அது காசா ஒரு கடல ஒட்டி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளிய போ முடியாது. 2 சைடும் வெளிய போக முடியாத மாரி ஒரு அது என்ன மஞ்சள் கோடு அப்படின்னு சொல்லி போட்டு, ஒண்ணா அவங்க வெளிய போணும்னா இந்த பக்கம் கடலுக்கு வெளிய தான் போகணும். அப்படி இல்லைன்னா இஸ்ரேலுக்குள்ள தான் வரணும். அப்படிங்கிற மாரி ஒரு எல்லோ மஞ்சள் கோட்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற எகிப்து எங்கேயுமே போக முடியாம இதுக்குள்ள லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் அங்க மட்டும் தான் இருக்க முடியும். வெளிய எங்கேயும் போக முடியாது. இப்போ அந்த கடற்கரை ஓரமா இருக்கட்டும், அந்த சைடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் அங்க தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு தங்குற இடங்கள் எதுவும் இல்லாதனால அங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க நடத்தப்பட்ட இஸ்ரேல் அவங்களுடைய படையினர்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஒரு 2 குழந்தைங்க உயிரிழந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எதுக்காக அவங்க தாக்குதல் நடத்துனாங்க? அவங்க என்ன ஒரு விஷயத்துக்காக தாக்குதல் நடத்துனாங்க? அதெல்லாம் ஒரு 2வது விஷயம் தான். ஆனா, இப்படி நடத்தப்படும்போது ஒரு குழந்தைகள் இறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியான விஷயமா தான் வருது. காசா நகரத்தோட கிழக்கு பகுதியிலயும், அதுக்கப்புறம் கான் யூனிஸ் அப்படிங்கிற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இவங்க எதுக்காக தாக்குறாங்க? எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேள்விப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஏன் இப்படி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க? போர் ஒப்பந்தம் தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? அப்படிங்கும்போது, அங்க இருக்கிற மக்கள் அத பணை கைதிகள ஒப்படைக்கிறதுல அவங்க 2 பேத்துக்குள்ள சில சில சலசலப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹமாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணைய கைதிகள குடுக்குற இடத்துல நெறைய பணைய கைதிகள வச்சுக்கிட்டே சில பேர இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் பணைய கைதிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் கணக்குப்படி எடுத்து பார்க்கும்போது, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பணைய கைதிகளுக்கு மேல ஹமாஸ் கிட்ட இருக்குது. அது இனிமே வரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் நெறைய அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி புடிச்ச ஒரு பணைய கைதிகளுடைய உடல் உறுப்புகள தனியா அனுப்பிச்சு விட்டுட்டு இப்ப இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாத்தி குடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளும் உண்டாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளிய வந்திருக்கு. ஸோ அதனாலேயே இஸ்ரேல் திரும்ப தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை ஒரு சைடு போயிட்டு இருக்கா? இப்போ இன்னொரு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமும் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நடத்த தாக்குதல்ல இறந்து போன சில பேர் சில நெறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஃபேமிலிய சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பிணவறையில அவங்கள வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்பி அவங்களுக்கு முழிப்பு வந்திருக்கு. அவங்க ஏதோ கோமா ஸ்டேஜ் அந்த மாரி இருந்திருக்காங்க. திரும்பி முழிச்சு பார்த்தப்போ அவங்க அங்க கை அசைஞ்சத ஒருத்தர் அங்க உள்ள பார்க்கிறவங்கள்ல ஒருத்தவங்க பார்த்துட்டு, இவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துல இருந்து மாத்திருக்காங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு உயிர் இருக்கு. அவங்கள்ட்ட கேட்கறாங்க. என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்ற விஷயம்லாம் கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாவும், வேதனை தரக்கூடிய விஷயமாவும் இருக்கு. ரொம்ப பயங்கரமான விஷயங்களாவும் இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி முழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அவங்களும், அவங்க தங்கச்சி, அவங்களுடைய சகோதரிகள், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வீட்ல உட்காந்துருக்கும்போது, திடீர்னு
குண்டுகளோட வீரர்கள்லாம் உள்ள வந்து இறங்குனாங்க, நிறைய ஏவுகணைகள்லாம் வந்து விழுந்தது, இந்த மாதிரி துப்பாக்கி சூடுகள்லாம் எங்க மேல வந்து விழுந்தது, வீடு மேல வந்து விழுந்தது, வீடு இடிஞ்சு கீழே விழுந்தது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. என்ன திடீர்னு நார்மலா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தோம், எப்போ என்ன ஆகுதுன்னு தெரியாம திடீர்னு இந்த மாதிரி வந்து நடந்தது, எங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமா ஐடியா புரியவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேர்த்த வந்து நான் வந்து இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னுடைய தங்கச்சி வந்து என் கண் முன்னாடியே வந்து இறந்து போனா, அது ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போனா. அதை வந்து என்னால இன்னுமே அது ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அது ஞாபகம் வந்தா எனக்கு வந்து நிறைய கனவுகள், ஒரு பயப்படுற மாதிரியான கனவுகள்லாம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்குமே வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்துச்சு. நானுமே எனக்கு அந்த துப்பாக்கி சூடு இந்த மாதிரி ஏவுகணையில வந்து நான் அடிபட்டு கீழே விழுந்தவுடனே எனக்கு மயக்க நிலையில நான் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாளா நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேன். நான் வந்து இறந்துட்டேன்னு சொல்லி என்னை வந்து பிணவறையில வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய தெரிஞ்சு போன எனக்கு தெரிஞ்ச உறவினர்கள் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரும் நான் வந்து இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தது வந்து கடைசியா எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து நெறைய விஷயங்கள வந்து பார்த்தேன். கண் முன்னாடி நான் வந்து காதுல கேட்டது, பார்த்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அதாவது மறக்க ட்ரை பண்றேன். ஆனா என்னால மறக்கவே முடியல. என்னோட மைண்ட்ல வந்து அது எல்லாமே அ டக்குனு ஞாபகம் வரும்போது ஒரு மாரி பயங்கரமா இருக்கு. என்னால ரொம்ப பயமுறுத்துற மாரி வந்து இருக்குது. இதனாலேயே எனக்கு வந்து நெறைய கனவுகள் வருது. அது மாரி நடக்கிற மாரியே நெறைய கனவுகள் வருது. ஸோ கோமா ஸ்டேஜ்லேருந்து இப்ப தான் நான் வந்து முழிச்சிருந்தேன். ஆனாலும் என்னால நகர முடியாத நிலைமையில இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமா ஸ்டேஜ்லேருந்து நான் எந்திரிச்சு நான் ஒரு மாரி நகர முடியாம நான் உட்காந்துருந்தேன். அப்பதான் வந்து இன்னொரு பாலஸ்தீனர் ஒருத்தர் வந்து இறந்து போன அவருடைய மகன வந்து தொலாவரக்காக பிணவறைக்கு வந்து வந்திருந்தாரு. அப்பதான் வந்து என்னையுமே என்னுடைய விரல்கள் அசைறத பார்த்துட்டு, அவரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து தான் என்ன வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னுமே அவங்க வந்து காயமடைந்த நிலைமையில ஒரு மாரி நகர முடியாத நிலைமையில தான் வந்து இருக்காங்க. எந்திரிச்சு அவங்க கேட்டது என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உறவினர்கள் எங்க? என்னுடைய தங்கச்சி எங்க? என்னுடைய குடும்பம் எங்க? அப்படிங்கிற மாரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கண் முன்னாடி அவங்க இறந்தத பார்த்துமே வந்து அவங்கனால எதையுமே மறக்க முடியாம இருந்திருக்கு. இவ்ளோ ஒரு அதாவது காசால ஒரு போர் நடக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு ஒரு போர் நடக்குது. அங்க இருக்கிற மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது நம்ம காதால கேட்கும்போதும் சரி, இந்த மாரி பார்க்கும்போதும் சரி, நெறைய வீடியோஸா இருக்கட்டும், சோசியல் மீடியால வரதெல்லாம் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள நடந்த அந்த கஷ்டங்கள வந்து இந்த மாரி அவங்க ஷேர் பண்ணும்போது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது தான் நெறைய வந்து எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. இது போர் இன்னுமே வந்து முடியிற மாரி நிலைமை வந்து தெரியவே இல்ல. இன்னுமே போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற மாரி தான் வந்து தெரியுது. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல இவங்க வீடு மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்கக்கூடிய இவங்க தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து இந்த மாரி அழியிறத அவங்க நேர்லயே அவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த நேர்ல பார்த்ததுல வந்து, என்னுடைய நிலைமைய விட என்னுடைய சகோதரியோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. கண்கள் எரியப்பட்ட நிலைமையில ஒரு மாரி ரொம்பவே சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாரிலாம் சொல்லி அத வந்து பார்க்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. நான் அத வந்து நேர்ல நான் வந்து பார்த்தேன். அந்த மாரி நிலைமையில நான் வந்து இறங்குனேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கேட்கும்போதே நமக்கு வந்து என்ன இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி நமக்கு மனசுல தோணும். ஐக்கிய நாடுகள் சபையில வந்து நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுடைய கதைகள அவங்களுக்கு நடந்த விஷயங்கள, அந்த போர்ல வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்கள அவங்க சொல்லும்போதே, அது ரொம்பவே கேட்கறதுக்கு கஷ்டமான விஷயமா இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து ஒரு இனப்படுகொலையோட ஒரு சிம்பிள் மாரி தான் வந்து தெரியுது. இனப்படுகொலை மாரி தான் வந்து தெரியுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி என்ன ஒண்ணு வைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எதுக்காக நீங்க போர் நடத்துறீங்க? யார் போர் குற்றவாளி? அப்படிங்கிற மாரியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இன்னொரு கேள்வி ஒண்ணு புதுசா எழுப்பியிருக்காங்க. இதே வந்து அந்த இடத்துல அதாவது பாலஸ்தீன் வந்து ஒரு முஸ்லீம் நாடா இல்லாம ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்திருந்தா, அங்க வந்து இந்த மாரி வந்து ஒரு முஸ்லீம் நாடோ இல்ல வேற யாரோ வந்து ஒருத்தர் தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கும்போது, மத்த நாடுகள் வந்து சும்மா இருந்திருப்பாங்களா? அதாவது மத்த அந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து இவ்ளோ பொறுமையா பேசிட்டே இந்த மாரி ஹெல்ப் பண்ணிட்டு, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா? ஏன்னா இப்ப நைஜீரியால வந்து உடனே கிறிஸ்துவர்கள் இது பண்றாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து போறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மாரி இருந்திருந்தா வந்து போயிருப்பாங்களா? இது வந்து ஒரு இனப்படுகொலை தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி இந்த போர் குற்றவாளியான வழக்கு வந்து இப்போ மாறி இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது எல்லாமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஒரு இடத்துக்காக வந்து இது எங்களுடைய நாடு, எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இஸ்ரேல் வந்து போய் இது பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா காசால இருக்கிற மக்களா இருக்கட்டும், இல்ல ஹமாஸா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி போர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு இனப்படுகொலையா தெரியுது அப்படிங்கிற மாரி ஐநால இருக்கக்கூடிய நிபுணர்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க. இவங்களுடைய கேஸ் வந்து இப்போ இந்த மாரி வந்து மாறி இருக்கனால, மேலும் இத தொடர்ந்து வந்து இன்னும் நெறைய தகவல்கள் வந்து வெளிய வரும். இது சம்பந்தமான நெறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து இப்போ அதாவது பிணைய கைதிகளா இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க கிட்டலாம் வந்து விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு எந்தெந்த மாரிலாம் வந்து உள்ள பண்ணிட்டு இருந்தாங்க? உங்கள சித்திரவதை செஞ்சாங்களா? என்னென்ன மாரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளிய வாங்குறாங்க. நெறைய பேர் அவங்களுக்கு உள்ள அதாவது பணைய கைதிகளா இருக்கும்போது, அவங்களுக்கு என்னென்ன சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சாங்களோ, அது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க உள்ள அதாவது போர் நடந்த இடத்துல, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைய யோசிச்சாலே ரொம்பவே வேதனை தரக்கூடிய விஷயங்களா இருக்குது.
ஸோ அவங்க இந்த கஷ்டங்களுக்குலாம் வந்து ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன செஞ்சா முடிவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.